ஏப்ரல் 8ஆம் தேதியே போர் முடிஞ்சிருச்சு. ஆனாலும் கலிபோர்னியாவுல இருக்கிற ஒரு சாமானியர் இன்னைக்கும் தன்னோட காருக்கு பெட்ரோல் போட ஒரு கேலனுக்கு $6 செலவு பண்ணிட்டு இருக்கார். ஆமா, அது ஒரு மிகப்பெரிய தொகை தான். கண்டிப்பா. போர் நின்ற பிறகும் உங்க பர்ஸ் ஏன் இன்னும் காலியாயிட்டே இருக்கு? ஏப்ரல் 30, 2026 ஆகிய இன்னைக்கு உங்களை சுத்தி நடக்கிற இந்த பொருளாதார முரண்பாட்டுக்கு என்னதான் காரணம்? இது ஒரு முக்கியமான கேள்வி. சரி, இத கொஞ்சம் விரிவாக பிரிச்சு பார்ப்போம். இந்த ஆழமான அலசல்ல நாம இன்னைக்கு பார்க்க போற விஷயம் உங்க அன்றாட வாழ்க்கைய, குறிப்பா உங்க பேங்க் அக்கவுண்ட நேரடியாக பாதிக்கிற ஒரு பிரச்சனை. ஆமா, எல்லாரையும் பாதிக்கிற விஷயம்தான் இது. பிப்ரவரி 28ல தொடங்கின அமெரிக்க, இஸ்ரேல் மற்றும் ஈரான் போர் இன்னைக்கு அமெரிக்காவோட பெட்ரோல் விலையை எந்த அளவுக்கு கடுமையா உயர்த்தி இருக்கு அப்படிங்கறத பத்தி அல் ஜசீரா வெளியிட்ட தரவுகளை தான் நாம அலச போறோம். ரைட். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நான் ரொம்ப தெளிவா சொல்லிக்கிறேன். நாம விவாதிக்க போற அரசியல் கருத்துக்கள், தலைவர்களோட அறிக்கைகள் எல்லாமே அந்த மூலக்கட்டுரையில என்ன இருக்கோ அதை அப்படியே உங்களுக்கு கொண்டு வர்றோம். ஆம், அதாவது நாங்க எந்த பக்கமும் சாயல. ஆமா, இதுல எந்த அரசியல் சார்பும் கிடையாது. இது எங்க தனிப்பட்ட கருத்தும் கிடையாது. இந்த தகவல்களுக்கு பின்னாடி இருக்கிற யதார்த்தத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதான் இந்த ஆழமான அலசலோட ஒரே நோக்கம். இங்க சிந்திக்க வேண்டிய சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இது வெறும் பெட்ரோல் பங்க்ல நாம பாக்குற ஒரு நம்பர் மட்டும் கிடையாது. வேற என்ன? நீங்க கொஞ்சம் ஆழமா கவனிச்சீங்கன்னா, உலகளாவிய விநியோகச் சங்கிலி, அதாவது அந்த குளோபல் சப்ளை செயின் எப்படி ஒட்டுமொத்தமா முடங்கி போயிருக்கு அப்படிங்கறதோட நேரடி சாட்சி தான் இது. சப்ளை செயின் பிரச்சனை. ஆமா, பிப்ரவரி 28க்கு முன்னாடி பெட்ரோல் விலை $3க்கும் கீழே இருந்துச்சு. ஆனா இப்போ நிலவரம் ரொம்பவே மோசம். அமெரிக்கா ஆட்டோமொபைல் சங்கம், அதாவது AAA தரவுப்படி பார்த்தா தேசிய சராசரி விலை $4.30 தொட்டுடுச்சு. அது சாதாரண ஏற்றம் கிடையாது. கண்டிப்பா இல்ல. ஒரு சாமானிய மனுஷனோட மாதாந்திர பட்ஜெட்டை அடிச்சு நொறுக்குற ஒரு மிகப்பெரிய பாய்ச்சல் இது. ஆனா ஒரு நிமிஷம் இருங்க, இது எனக்கு சுத்தமா புரியல. என்ன புரியல? நீங்களே சொல்லுங்க. அமெரிக்கா உலகத்திலேயே மிகப்பெரிய கச்சா எண்ணெய் உற்பத்தியாளர்கள்ல ஒரு நாடு. தங்களுக்கு தேவையான எண்ணெயை அவங்களே உற்பத்தி பண்றாங்க. உண்மைதான். அப்படி இருக்கும்போது மத்திய கிழக்குல ஏதோ ஒரு மூலையில நடக்கிற பிரச்சனைக்காக ஏன் அமெரிக்கா மக்கள், அதுவும் கலிபோர்னியால இருக்கிற 40 மில்லியன் மக்கள் ஒரு கேலனுக்கு $6 கொடுக்கணும்? இது நியாயமே இல்லையே. உங்க குழப்பம் எனக்கு புரியுது. பாத்தீங்கன்னா பலரும் கேக்குற அதே கேள்விதான் இது. ஆனா என்ன சந்தை அப்படி வேலை செய்யறது கிடையாது. ஓ, அப்புறம் எப்படி வேலை செய்யுது? நாம உற்பத்தி பண்ற எண்ணெய நாமே வச்சுக்கலாம்னு நினைக்கிறதுக்கு இது ஒரு விவசாயி தன்னோட தோட்டத்துல விளையிற காய்கறிய தானே சமைச்சு சாப்பிடுற மாதிரி கிடையாது. ரைட். கச்சா எண்ணெய் அப்படிங்கிறது ஒரு குளோபல் கமாடிட்டி. ஒரு பெரிய நீச்சல் குளத்தை கற்பனை பண்ணிக்கோங்க. அதுல பல பைப் மூலமா தண்ணி வருது. அதுல ஒரு பெரிய பைப் தான் ஈரானும் அதை சுத்தி இருக்கிற நாடுகளும். புரியுது. இப்போ ஒரு பைப்ல தண்ணி வருது நின்னு போச்சுன்னா அந்த குளத்தோட மொத்த தண்ணி மட்டமும் குறையும் இல்லையா? அதே மாதிரி தான் உலக சந்தையில எண்ணெயோட விநியோகம் குறையும் போது அமெரிக்காவில உற்பத்தி ஆகிற எண்ணெய்க்கும் அதே டிமாண்ட் தான் உருவாகும். அதனால விலையும் உலகளாவிய அளவுல தான் ஏறும். ஓஹோ, அப்ப இது உலகின் மிக முக்கியமான ஒரு நெடுஞ்சாலையில ஏற்படுற மாபெரும் டிராஃபிக் ஜாம் மாதிரி. ஆமா, கரெக்டா சொன்னீங்க. அதாவது அதற்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு தொலைதூர ஊர்ல நடக்கிற விபத்து நம்ம ஊர்ல நாம வேலைக்கு போற நேரத்தை கடுமையா பாதிக்குது, அப்படித்தானே? சரியான ஒப்பீடு. ஆனா அந்த டிராஃபிக் ஜாம் சாதாரண ரோட்ல நடக்கல. உலகத்தோட ஒட்டுமொத்த எண்ணெயில ஒரு கணிசமான பகுதி கடந்து செல்லும் ஒரே குறுகலான பாதையில நடக்குது. ஹோர்முஸ் ஜலசந்தி. எக்ஸாக்ட்லி, அந்த பாதை தான் ஹோர்முஸ் ஜலசந்தி. தற்போதைய சூழல்ல ஈரான் இந்த ஹோர்முஸ் ஜலசந்திய முடக்கி வச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன? இன்னொரு பக்கம் அமெரிக்கா ஈரானிய துறைமுகங்கள் மேல ஒரு கடுமையான கடற்படை முற்றுகையை விதிச்சிருக்காங்க. இந்த ரெண்டு விஷயமும் சேர்ந்து அந்த உலகளாவிய நெடுஞ்சாலையை அப்படியே ஸ்தம்பிக்க வச்சுடுச்சு. முற்றுகைன்னா சும்மா கப்பல்களை நிறுத்தி வைக்கிறது கிடையாது. துறைமுகத்திலிருந்து எந்த ஒரு வர்த்தகமும் நடக்காம ஒரு நாட்டோட பொருளாதாரத்தையும் மூச்சு தண்டற வைக்கிற ஒரு தந்திரம் அது. ஆமா, மிக மோசமான தந்திரம். ஆனா இதோட விளைவு என்னவோ அமெரிக்க மக்களோட பர்ஸ்ல தான் நேரடியா தெரியுது. நீங்க அந்த AAA தரவுக இன்னும் கொஞ்சம் கவனிச்சு பாத்தீங்கன்னா தலை சுற்றி போயிடும். என்ன சொல்லுது அந்த டேட்டா? கடந்த ஒரே வாரத்துல மட்டும் பெட்ரோல் விலை 27 சென்ட்கள் உயர்ந்திருக்கு. கடந்த வருஷத்தோட இதே நேரத்தை ஒப்பிட்டு பார்த்தா தற்போதைய தேசிய சராசரி $1.12 அதிகம். இதை இன்னும் தெளிவா சொல்லணும்னா கச்சா எண்ணெய் விலை ஒரு பீப்பாய்க்கு $100 தாண்டிடுச்சு. $100? அது ரொம்ப அதிகமாச்சே. ஆமா, ஒரு பீப்பாய் $100 தாண்டுதுனாலே உலக பொருளாதாரத்துல அது ஒரு பெரிய அபாயமணி.
ஜூலை 2022க்கு பிறகு பெட்ரோல் விலை இந்த அளவுக்கு உச்சத்தை தொட்டிருக்கிறது இதுவே முதல் முறை. அப்படியா? ஆமா. ஹார்முஸ் ஜலசந்தி எப்போ மீண்டும் திறக்கப்படும்னு யாருக்கும் தெரியாது. இந்த நிச்சயமற்ற தன்மை தான் சந்தையில ஒரு மிகப்பெரிய பீதியை கிளப்பியிருக்கு. சரி, இதற்கெல்லாம் என்னதான் அர்த்தம்? பொருளாதார ரீதியா மக்கள் ஒரு பக்கம் கஷ்டப்படுறாங்க, ஆனா அரசியல்வாதிகள் இதை எப்படி கையாள்றாங்கன்னு பார்த்தா அது இன்னும் விசித்திரமா இருக்கு. அதாவது அரசியல் அறிக்கைகளை சொல்றீங்களா? ஆமா, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, இந்த விலையேற்றம் எல்லாமே ராணுவ வெற்றிக்கான ஒரு தற்காலிக விலைதான்னு நியாயப்படுத்துறாங்க. ஈரானோட கைகள்ல அணு ஆயுதம் செல்லாம தடுக்கணும்னா இந்த பொருளாதார வலிய மக்கள் கொஞ்சம் பொறுத்துக்கத்தான் வேணும் அப்படிங்கறது அவங்களோட வாதம். ரைட், அது அவங்களோட நிலைப்பாடு. அது மட்டும் இல்லாம போர் முடிஞ்ச உடனே பெட்ரோல் விலை ஒரு கல்ல போல சர்ருன்னு கீழே விழும் அப்படின்னு ட்ரம்ப் உறுதியளிச்சார். ஆனா ஏப்ரல் 8ஆம் தேதியே போர் நிறுத்தம் வந்துடுச்சு. ஆமா, சீஸ்ஃபயர் வந்தாச்சு. இப்போ நாம ஏப்ரல் 30ல இருக்கோம். 3 வாரத்துக்கு மேலாகியும் ஏன் விலை குறையல? ஒரு கல்ல போல விழும் சொன்ன விலை ஏன் இன்னும் பலூனை போல மேல போயிட்டு இருக்கு? இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. அரசியல் தலைவர்கள் கொடுக்கிற வாக்குறுதிகளுக்கும் சந்தை இயங்குற யதார்த்தத்துக்கும் இடையில இருக்கிற முரண்பாடு தான் இது. எப்படி சொல்றீங்க? ட்ரம்ப் சொல்ற மாதிரி போர் நிறுத்தம் அப்படிங்கிறது வெறும் காகிதத்துல கையெழுத்து போடுற ஒரு அரசியல் நிகழ்வு. ஆனா சந்தைக்கு அது பத்தாது. சந்தைக்கு வேற என்ன வேணும்? ஒரு கப்பல் கம்பெனியோட ஓனராவோ அல்லது ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியாவோ உங்களை நீங்களே கற்பனை பண்ணி பாருங்க. கோடிக்கணக்கான டாலர்கள் மதிப்புள்ள சரக்கு கப்பலையும் அதுல வேலை செய்யற ஆட்களையும் இன்னமும் பதற்றம் குறையாத அந்த ஹோர்முஸ் ஜலசந்தி வழியா நீங்க அனுப்புவீங்களா? கண்டிப்பா மாட்டேன். அந்த பாதையில அமெரிக்க கடற்படை முற்றுகை நடந்துகிட்டு இருக்கு. ஈரான் எந்த நேரத்துல வேணும்னாலும் கப்பல்களை தடுக்கலான்னு ஒரு பயம் இருக்கும்போது நான் எப்படி என் கப்பலை அனுப்புவேன்? அதுதான் விஷயம். சந்தைக்கு தேவையானது வெறும் துப்பாக்கி சத்தம் இல்லாம கிடையாது. ஒரு பாதுகாப்பு உணர்வு வேணும். ஆமா, சரக்கு கப்பல்கள் எந்த பயமும் இல்லாம ரொம்ப குறைவான இன்சூரன்ஸ் பிரீமியத்தோட அந்த பாதையில பயணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு உறுதியான நம்பிக்கை தேவை. அந்த நம்பிக்கை வர்ற வரைக்கும் சப்ளை நார்மல் ஆகாத வரைக்கும் விலை குறையாதுன்னு போர் முடிஞ்சிருச்சு, இனிமே எல்லாம் சரியாயிடும் நம்புன மக்களுக்கு பெட்ரோல் பங்க்ல தொடர்ந்து விலை ஏறுறத பார்க்கும்போது கோபம் வரதான் செய்யும். அதோட நேரடி விளைவை தான் நாம இப்ப கருத்து கணிப்புகள்ல பாக்குறோம். ட்ரம்போட மக்கள் ஆதரவு இதுவரை இல்லாத அளவுக்கு அதல பாதாளத்துக்கு சரிஞ்சிட்டு வருது. ஆமா, ரெக்கார்ட் லோ அப்ரூவல் ரேட்டிங்ஸ்னு சொல்றாங்க. மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நீங்க பெரிய அளவுல அரசியல் பேசலாம், ராணுவ வெற்றின்னு மார்தட்டிக்கலாம், ஆனா நான் தினமும் வேலைக்கு போயிட்டு வர்றேன், என் சம்பளத்துல பாதிய பெட்ரோலுக்கே கொடுக்க வேண்டியிருக்கே அப்படிங்கிற விரக்தி தான் இப்ப அமெரிக்கால மேலோங்கி இருக்கு. உண்மையான பிரச்சனை என்னன்னா, இந்த பணவீக்கம் வெறும் பெட்ரோலோட நிக்க போறதில்ல. வேற எதுலலாம் எதிரொலிக்கும்? பாத்தீங்கன்னா, எண்ணெய்க்கான செலவு அதிகமானா போக்குவரத்து செலவு அதிகமாகும். போக்குவரத்து செலவு அதிகமானா மக்கள் வாங்குற பால், காய்கறி, அத்தியாவசிய பொருட்கள் என எல்லாவற்றின் விலையும் உயரும். இது ஒரு தொடர் சங்கிலி மாதிரி. ஆமா, இந்த பொருளாதார நிச்சயமற்ற தன்மை தான் எந்த ஒரு அரசாங்கத்துக்கும் மிகப்பெரிய தலைவலி. இங்கதான் விஷயம் உண்மையிலே ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. சந்தையில யதார்த்தம் இப்படி இருக்க, இந்த முட்டுக்கட்டைய உடைக்க ராஜதந்திரம் ஏதாவது உதவி செய்யுமான்னு பார்த்தா அங்கே ஒரு பெரிய முரண்பாடு இருக்கு. என்ன மாதிரியான முரண்பாடு? அமெரிக்க தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, ஈரான் ஒரு ஒப்பந்தம் செய்ய துடிக்குது அப்படின்னு அதிபர் ட்ரம்ப் சொல்றார். அது மட்டும் இல்லாம அவங்க போட்டிருக்கிற அந்த கடற்படை முற்றுகைய நம்ப முடியாத ஒரு சாதனை அப்படின்னு அவர் பெருமையா பேசிக்கிறார். ரைட். ஆனா இன்னொரு பக்கம் ஈரான் வழங்கிய சில தொடக்ககட்ட ஒப்பந்தங்களை ட்ரம்ப் நிராகரிச்சிட்டார்னு செய்திகள் வருது. இது ஒரு புறம் இருக்கட்டும், ஈரானோட நிலைப்பாடு என்னன்னு பார்த்தா அது முற்றிலுமா வேறொரு கதையை சொல்லுது. ஆமா, ஈரானோட நிலைப்பாடு கொஞ்சம் கூட விட்டு கொடுக்கற மாதிரி தெரியல. அமெரிக்கா முன்வைக்கும் மிக முக்கிய குற்றச்சாட்டான ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்குது அப்படிங்கிற விஷயத்த அவங்க தொடர்ந்து திட்டவட்டமா மறுத்துக்கிட்டே வராங்க. அது மட்டுமில்லாம அவங்களோட துறைமுகங்கள் மேல அமெரிக்கா போட்டிருக்கிற கடற்படை முற்றுகையை முழுமையா விளக்காத வரைக்கும் அமெரிக்கா கூட எந்த விதமான நேரடி பேச்சுவார்த்தைக்கும் நாங்க வரப்போவதில்லை அப்படிங்கறதுல அவங்க ரொம்ப உறுதியா இருக்காங்க. ஒரு நிமிஷம், இது ரொம்ப விசித்திரமா இருக்கு. ஒரு பக்கம் அமெரிக்கா ஈரான் ஒப்பந்தத்துக்கு வர துடிக்குது அப்படின்னு உலகத்துக்கு காட்டுது. ஆமா, ஈரான் முற்றுகையை விளக்காம நாங்க பேசவே மாட்டோம்னு முகத்துல அடிச்ச மாதிரி சொல்றாங்க. 2 பேரும் முற்றிலும் நேர்மாறான விஷயங்களை பேசிட்டு இருக்காங்க. இத நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? இது ஒரு பரந்த கண்ணோட்டத்தோட இணைச்சு பார்த்தாதான் இந்த ராஜதந்திர முடக்கம் எந்த அளவுக்கு ஆபத்தானதுன்னு நமக்கு விளங்கும். எப்படி? ஈரானிய அதிபர் மசூத் பெஷிஷ்கியான் சமூக வலைதளத்துல வெளியிட்ட சில வார்த்தைகளை நம்ம ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும்.
அவர் என்ன சொல்றாருன்னா, போரும் இல்லை அமைதியும் இல்லை அப்படிங்கிற தற்போதைய இந்த நிச்சயமற்ற நிலை ஈரானோட பொறுமைய ரொம்பவே சோதிக்குதுன்னு சொல்றார். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. போரும் இல்லை அமைதியும் இல்லை. ஆமா, அதாவது ஏப்ரல் 8ல அதிகாரப்பூர்வமா துப்பாக்கிச்சூடு நின்றுருக்கலாம். ஆனா பொருளாதார ரீதியா ஈரான் கழுத்து நெரிக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. மிகச்சரி. கடற்படை முற்றுகை அப்படிங்கிறது வெறுமனே ஒரு பொருளாதார தடை கிடையாதுன்னு பெஷிஷ்கியான் ரொம்ப தெளிவா சொல்றார். வேற எப்படி பாக்குறாங்க அது? இதை ஈரான் எப்படி பாக்குதுன்னா, தங்களோட தேசத்தோட சுதந்திரத்துக்கும் எதிர்ப்பு திறனுக்கும் எதிரா தொடரும் ஒரு ராணுவ நடவடிக்கையா தான் இந்த முற்றுகைய பாக்குறாங்க. ஓஹோ. இந்த அடக்குமுறை அணுகுமுறையை நாங்க தொடர்ந்து சகித்துக்கொள்ள முடியாது அப்படின்னு அவர் ரொம்ப கடுமையா எச்சரிச்சிருக்காரு. அதாவது, நீங்க எங்களோட துறைமுகங்களை மூடி வச்சுக்கிட்டு எங்களை பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டா அதுக்கு நாங்க அடிப்பணியா மாட்டோம் அப்படிங்கிறது தான் உங்களோட செய்தி. இது கிட்டத்தட்ட ஒருத்தர் உங்களை இருட்டறையில பூட்டி வச்சுட்டு வெளியில இருந்து வா நாம சமாதானமா பேசி தீர்த்துக்கலாம்னு கூப்பிடுற மாதிரி இருக்கு. கரெக்ட், அதே மாதிரி தான். இப்போ இந்த முட்டுக்கட்டையை தீர்க்க வேறு வழியே இல்லையா? 2 நாடுகளும் நேரடியா பேசிக்க மாட்டாங்கன்னா இது எப்படிதான் சரி செய்யறது? அங்கதான் பின்கதவு ராஜதந்திரம் உள்ள வருது. அதாவது பேக்டோர் டிப்ளமசின்னு சொல்வாங்களே, அதுதான். சொல்லுங்க. அமெரிக்கா மற்றும் ஈரான் 2 நாடுகளுமே நேரடியாக பேசிக்கொள்ளாத சூழல்ல அமெரிக்கா தனது உயர்மட்ட தூதர்களை பாகிஸ்தானுக்கு அனுப்பி வச்சிருக்கு. பாகிஸ்தானுக்கா? ஆமா, பாகிஸ்தான் மூலமா ஈரானிய அதிகாரிகளோட மறைமுகமா பேச்சுவார்த்தை நடத்த முயற்சிகள் நடக்குது. ஒரு மத்தியஸ்தர் மூலமா செய்திகளை பரிமாறி இந்த முற்றுகையையும் ஹோமோஸ் ஜலசந்தி முடக்கத்தையும் எப்படி தளர்த்துவதுன்னு ஒரு வழி தேடிட்டு இருக்காங்க. ஆனா ஈரானோ முற்றுகையை விளக்காம எந்த பலனும் இல்லைன்னு ரொம்ப பிடிவாதமா இருக்கு. இந்த காத்திருப்பு போராட்டம் நீடிக்க நீடிக்க உலக பொருளாதாரத்துக்கு தான் மிகப்பெரிய நஷ்டம். எந்த சந்தேகமும் இல்ல. ஏன்னா ஒவ்வொரு நாளும் சரக்கு கப்பல்கள் அந்த பாதையில செல்ல முடியாம தவிக்கும் போதும் உலகெங்கிலும் இருக்கிற பெட்ரோல் விலையும் சரி, அத்தியாவசிய பொருட்களோட விலையும் சரி ஏறிக்கிட்டே தான் இருக்கும். அதுதான் இதுல இருக்கிற மிக மோசமான சுழற்சி. அரசியல் தலைவர்கள் தங்களுடைய பலத்தை நிரூபிக்க இந்த ராஜதந்திர விளையாட்டை விளையாடிக்கிட்டு இருக்கலாம். ரைட்டு. ஆனா இதற்கான உண்மையான விலையை கொடுத்துக்கிட்டு இருக்கிறது யாருன்னு பார்த்தா, கலிபோர்னியாவிலயோ நியூயார்க்லயோ அல்லது உலகின் வேறெந்த மூலையிலோ தன் வண்டிக்கு பெட்ரோல் போட நிற்கும் ஒரு சாதாரண மனிதன்தான். கண்டிப்பா. போர் நின்றாலும் கூட இந்த விநியோக சங்கிலி மீண்டு வருவதற்கு பல மாதங்கள் ஆகலாம். அது வரைக்கும் உலக பொருளாதாரம் ஒரு மிகப்பெரிய அபாயத்துல தான் ஊசலாடிக்கிட்டு இருக்கு. கேட்கும்போதே இது எவ்வளவு சிக்கலான ஒரு வலை அப்படிங்கிறது நல்லா புரியுது. ஆரம்பத்துல இது வெறும் பெட்ரோல் விலை ஏற்றம்னு தான் பலரும் நினைச்சிருப்பாங்க. ஆனா அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுக்கு பின்னாடி இவ்ளோ பெரிய பூகோள அரசியலும் பொருளாதார யுத்தமும் நடந்துகிட்டு இருக்கு. சரி, இது வரைக்கும் நாம விவாதிச்ச எல்லா தரவுகளையும் ஒருமுறை சுருக்கமா தொகுத்து பார்ப்போம். தாராளமா. கடந்த பிப்ரவரி 28 அன்று தொடங்கிய அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் போர் இன்னைக்கு உலக எரிபொருள் சந்தையை ததைகீழாக புரட்டி போட்டுடுச்சு. ஏப்ரல் 8ல போர் நிறுத்தம் வந்தாலும் ஈரானோட ஹோமஸ் ஜலசந்தி முடக்கமும் அமெரிக்காவோட கடற்படை முற்றுகையும் உலக விநியோகச் சங்கிலிய அறுத்து போட்டிருக்கு. இதோட நேரடி விளைவாதான் கச்சா எண்ணெய் பீப்பாய்க்கு $100 தாண்டி அமெரிக்காவுல ஜூலை 2022க்கு பிறகு இதுவரை இல்லாத அளவிலான பெட்ரோல் விலை உயர்வை நம்ம பார்க்கறோம். கலிபோர்னியாவுல $6, தேசிய சராசரியா $4.30 மக்கள் ரொம்பவே சிரமப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம போர் முடிஞ்சா விலை ஒரு கல்ல போல கீழே விழும்னு அதிபர் ட்ரம்ப் கொடுத்த அரசியல் வாக்குறுதிக்கும் சந்தையோட நிஜமான நிலைமைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படிங்கறது அப்பட்டமா தெரியுது. உண்மைதான். இதனால ட்ரம்போட மக்கள் ஆதரவும் பெருமளவுல செறிஞ்சிருக்கு. இன்னொரு பக்கம் அமெரிக்கா ஈரான் ஒப்பந்தத்துக்கு துடிக்குதுன்னு சொல்லும் போதும் ஈரான் முற்றுகையை விளக்காம நாங்க பேசவே மாட்டோம்னு சொல்றதால ஏற்பட்டிருக்கிற இந்த ராஜதந்திர முடக்கம் ஒட்டுமொத்த உலக பொருளாதாரத்தையே ஒரு இருண்ட காலத்தை நோக்கி கொண்டு போயிட்டு இருக்கு. பாகிஸ்தான் மூலமா நடக்கிற மறைமுக பேச்சுவார்த்தைகள் எந்த அளவுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆமா, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மிக தெளிவாக தொகுத்து சொன்னீங்க. இந்த ஆழமான அலசலோட நோக்கமும் அதுதான். மேலோட்டமா பார்க்கிற செய்திகளுக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான காரணங்களை அலசுறது. இந்த தரவுகள் நமக்கு சொல்ற உண்மைகளை நாம உற்று நோக்கணும். ஆனா இந்த விவாதத்தை முடிக்கும் முன் நீங்க சிந்திக்கிறதுக்காக ஒரு ஆழமான கேள்வியை முன்வைக்க விரும்புறேன். சொல்லுங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதிகாரப்பூர்வமான போர் அப்படின்னு ஒண்ணு நடக்கல. துப்பாக்கிகள் சுடல, குண்டுகள் வீசப்படல. ஏப்ரல் 8லயே எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு அறிவிச்சிட்டாங்க. ஆமா. ஆனா வெறும் கடற்படை முற்றுகைகளும் போரும் இல்ல அமைதியும் இல்ல அப்படிங்கிற இந்த ஒரு நிச்சயமற்ற நிலையும் மட்டுமே உலக பொருளாதாரத்தையும்
பலாயிரம் கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு சாமானியனோட அன்றாட வாழ்வையும் இவ்வளவு கடுமையா இவ்வளவு மோசமா பாதிக்க முடியும் அப்படின்னா இது எதிர்காலத்துல உலக நாடுகளுக்கு என்ன பாடத்தை கத்துக் கொடுக்குது? ரொம்ப ஆழமான கேள்வி. இனிமேல் ஒரு நாட்டை வீழ்த்தணும்னா அவங்க மேல குண்டு போட வேண்டிய அவசியமே இல்ல. அவங்களோட வர்த்தக பாதையை அடைச்சாலே போதும் அப்படிங்கிற புதிய போர் முறை உருவாகிடுச்சா? இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல எதிர்காலத்துல ஆற்றல் பாதுகாப்பு மற்றும் சுயசார்பு என்பதற்கான இலக்கணத்தை உலக நாடுகள் எப்படி மாற்றி எழுத போறாங்க? கண்டிப்பா எல்லாரும் யோசிக்க வேண்டிய விஷயம்தான் இது. உலகளாவிய அதிகார போட்டிகள்ல இது ஒரு நிரந்தரமான மாற்றத்துக்கான தொடக்கமா? இந்த கேள்விகளுக்கான பதிலை தொடர்ந்து சிந்திங்க. உங்களோட சிந்தனைக்கு இதை ஒரு விதையா விட்டுட்டு இந்த ஆழமான அலசலை நாம் இப்ப நிறைவு செய்வோம்.